சி.வி.கே. சிவஞானம் ஐயா கூறிய விடயம் விக்னேஸ்வரன் ஐயாவை இலக்க வைத்தான் கூறினவர். வெளியிலிருந்து நாங்கள் கொண்டு வர மாட்டோம் என்று 2013ஆம் ஆண்டு விக்னேஸ்வரன் ஐயாவை முதலமைச்சராக வேட்பாளராக கொண்டு வந்த அதே கருத்தை தான் இப்பொழுது கூறுகின்றார். ஆனால் அதில் இருந்து 3 வருஷத்துக்கு முதல் சுமந்திரன் அவர்களை கொண்டு வந்து அவர் மறந்து விட்டார். இதை நான் கூற விரும்புகின்றேன். உண்மையிலே நான் விக்னேஸ்வரன் ஐயா வருகின்ற போது எனக்கு விக்னேஸ்வரன் ஐயாவோட எனக்கு தனிப்பட்ட எந்த ஒரு விரோதமும் இல்லை. நான் தமிழ் தேசியம் தொடர்பாக மண் தொடர்பாக அப்பொழுது வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்பட்டவர் ஒருவராக மாவை சீனாதிராஜ அண்ணன் அவர்கள் இருந்தார். அவை மாவை சீனாதிராஜ அண்ணன் அவர்கள் வடகிழக்கு இணைந்த வடகிழக்கிலே தமிழ் தேசியம் தொடர்பாக ஒரு சிந்தனையாளராக மக்களை அணிதிரட்டக்கூடியவராக இருந்ததன் காரணமாக நான் அவரை ஆதரித்தேன். அவர்தான் வேட்பாளராக வர வேண்டும் என்று கட்சிக்குள்ளே பலத்த வாத பிரதிவாதங்களில் நான் கலந்து கொண்டு இறுதியாகத்தான் நான் ஊடகத்திலே நான் கருத்தை கூறிவிட்டால் வெளியில் தெரிய வேண்டும் என்பதற்காக நான் ஊடகத்திலே சொன்னேன், விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் பொருத்தமற்றவர், அவர் நல்லூர் ஆலயம் மாத்திரம்தான் சில வேளை அவருக்கு தெரியும், வடமாகாணத்தை பற்றி தெரியாது என்று சொன்னது உண்மை. ஆனால் கட்சியால் அவரை வேட்பாளராக நிறுத்தியதற்கு பிறகு நான் அவரின் வெற்றிக்காக நான் பிரச்சாரத்திலே யாழ் மாவட்டத்திலே போய் நான் பிரச்சாரம் செய்ததும் அது உண்மை.